ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தரணி வேந்தனை ஆதரித்து மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வாக்கு சேகரித்தார். அப்போது பட்டணம் கிராமத்தில் பேசிய அவர், குழந்தைகள் சாப்பிடுகின்ற பிஸ்கெட்டிற்கு 18% வரி போட்டுவிட்டு தங்க பிஸ்கெட்களுக்கு 3% வரி போட்டு மோடி விலைவாசியை உயர்த்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். தங்க பிஸ்கெட்டுக்கு 3% வரி, பணக்காரன் வீட்டில் இருக்கிற தங்க பிஸ்கெட்டுக்கு 3% வரி, ஏழை பிள்ளைகள் கடைக்கு போயிட்டு சாப்பிட்ற பிஸ்கெட்டுக்கு 18% வரி. இப்படிதான் எல்லா பொருளுக்கும் வரி போட்டு, ஜிஎஸ்டி வரி போட்டு விலைவாசியை உயர்த்திவிட்டார் மோடி. விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரப்பட்டியில் கரூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். அப்போது நாடாளுமன்றத்தில் ஹிந்தியில் எப்படி பேசுவீர்கள் என்று விஜயபாஸ்கர் கேட்டதற்கு வேட்பாளர் தங்கவேல் காவிரி நீர் குறித்து மக்கள் மத்தியில் ஹிந்தியில் பேசி காண்பித்தார். ஹிந்தியில எப்படி பார்லிமெண்ட்ல பேசுறீங்க? அடிங்க பாப்போம். अगरपट्टी लोग के लिए पार्लियामेंट में हम कावेरी पानी के लिए बात करूंगा, आपके लिए बात करूंगा. அகரப்பட்டிக்கு செல்லம்பட்டிக்கு தண்ணி வேண்டதை ஹிந்தியில் எப்படி பேசுறேன்? ஜோதி மணிக்கா பேசுமா? போனா தானே பேசுனது, வந்தா தானே தெரியறதுக்கு. இதனிடையே ஆண் குழந்தைக்கு தனது பெயரை சூட்டி வாக்கு சேகரித்தார் சி விஜயபாஸ்கர். தம்பதியருக்கு பிறந்த இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு விஜயபாஸ்கர் என்று பெயர் சூட்டினார். கடலூர் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிவாசகனுக்கு ஆதரவாக மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். மைக் சின்னத்தில் வாக்களிக்க கோரி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்த திருவண்ணாமலை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரைக்கு பொதுமக்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். சாலையில் நடந்து சென்றும் திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் அவர் பிரச்சாரம் செய்தார். இப்போ தேர்தல் அறிக்கையில் சொல்லிக்கிறது கண்டிப்பாக செய்வாரு. நீங்கள் உதவி சொல்லுக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். எல்லா திட்டமும் இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். கரூரில் பெரியார் நகர், அக்ரஹாரம், ஜீவா நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் தங்கவேலுவுக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய MR விஜயபாஸ்கர், தமிழில் பெயர் வைக்க சொன்ன காலம் போய் இன்றைக்கு சரக்கு பாட்டிலுக்கு வீரன் என்று தமிழில் பெயர் வைத்திருப்பதாக கூறியதும் சிரிப்பலை எழுந்தது. நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தோம், தமிழ்ல பேர் வைக்க சொன்ன காலமெல்லாம் போய் இன்னைக்கு சரக்கு பாட்டிலுக்கு வீரன்னு பேர் வச்சு வந்திருக்குது. தமிழ்ல பேர் வச்சு அந்த நான் கேட்டேன், தம்பி இந்த வீரனுங்கிற சரக்கு எப்படா இருக்குதுன்னு கேட்டேன். நல்ல வீரமா இருக்குன்னு சொன்னானுங்கன்னா ஒண்ணு இல்ல சப்புன்னு இருக்குதுங்க. நம்ம ஊர்ல ஒரு மந்திரி இருந்த சாராய மந்திரி, அவரோட சாதனை என்ன தெரியுமா? மதுரையில பெண்களுக்கு ஒரு பார் ஓபன் பண்ணாங்க. பெண்களுக்கு தனியா பார் ஓபன் பண்ண ஒரே அரசாங்கம் இந்த வெட்டிய திராவிட மாடல் அரசாங்கம். தூத்துக்குடி மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரொவினா ரூத் ஜெயின் விளாத்திக்குளம் பகுதியில் உள்ள பனை தொழிலாளர்களின் குடியிருப்புகளுக்கு சென்று சீமை சாராயத்திற்கு தடை விதித்து பனங்கள், தென்னங்கள் உள்ளிட்டவற்றை உணவுப் பொருளாக அறிவிப்போம் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.